Vijaya Optical House, Paris, Anna Nagar, Neelangarai, T Nagar. Don't give 1 rupee more. அதிமுகவை சேர்ந்தவர்களும் இங்க வராங்கிறாங்க. உண்மையா சொல்றேன், 2-3 இடத்துல என்னோட பிரச்சாரம் வேற, என் வண்டியை நிப்பாட்டி கண்ணாடி இறக்க சொல்லி கையை கொடுத்து ஜெயிச்சிட்டீங்க. நான் சொன்னேன், என்னண்ணே வேஷ்டி வேற மாதிரி இருக்கு, இப்படி கட்டியிருக்கீங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு. உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நாங்கள் ஏதோ சும்மா பேருக்கு மோடி கேட்டு போய்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்டையும் போய் கேட்க முடியல, கனவுலாம் திட்டுறாங்க. மோடி பேரை சொன்னா அப்படி திட்டுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, சொல்ல முடியாது மைக்கில். டயர் நக்கியா? யார் டயர் நக்கி? எங்க போனாலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி மக்கள் நேர் விருப்ப மாதிரி டயர் நக்கி. நான் சொல்லலைங்க, அது டயர் நக்கி நான் சொல்லவே இல்லை, அவர் சொன்னாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் எந்த பெருமையா சொல்றாரு, என் ஆட்சியில தான் 35,000 போராட்டம் நடந்திருக்கு, எந்த ஆட்சியிலுமே நடந்தது கிடையாது. எவ்வளவு பெரிய சாதனை மறந்துடாதீங்க. செம்பரம்பாக்கம் கேட்டு திறந்து விட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாதாங்க. ஊரே தண்ணியில மிதந்துச்சு, நைட்டோட நைட்டா திறந்து விட்டாங்க. அது மட்டும்தான் அவங்க பண்ண சாதனை சென்னைக்கு. சரிம்மா இருமா, பேசிட்டு போயிடுறேன், அப்புறம் வச்சுக்கோங்க. கடந்த 27 நாளா தமிழ்நாடு முழுக்க நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்காக உதயசூரியன் சிறப்புக்காகவும் கூட்டணி கட்சி சின்னங்களுக்காகவும் கடந்த 27 நாளா தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வரோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அரக்கோணத்திலேருந்து நேரம் இங்கே வர சென்னைக்கு, தென் சென்னைக்கு எல்லா இடத்துலையும் வரவேற்பு. பொதுமக்கள் கிராமத்துக்கு போகும்போது, இந்த பிரச்சாரம் ஊருக்கு போகும்போது பொதுமக்கள் குடும்பத்தோட வெளில வந்து 7 மணி 8 மணிக்கு மேல மாலை அவ்வளவு லேட்டா இருந்தாலும் வெளில வந்து வரவேற்கிறாங்க. கிராமங்கள்ல பொதுமக்கள் குடும்பத்தோட வந்து வரவேற்கிறாங்க. திமுகவை சேர்ந்த நம்மளுடைய இயக்க தோழர்களும் வரவேற்கிறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களும் கண்டிப்பா வந்து புன்னகையோட வந்து வரவேற்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அதிமுகவை சேர்ந்தவர்களும் வந்து வரவேற்கிறாங்க. உண்மையா சொல்றேன், 2-3 இடத்துல என்னோட பிரச்சாரம் வேற, கிராஸ் பண்ணி 2-3 இடத்துல சைக்கிள் பிரச்சாரம் அவங்களும் பண்ணிட்டு போனாங்க. என் வண்டியை நிப்பாட்டி கண்ணாடி இறக்க சொல்லி கையை கொடுத்து ஜெயிச்சிட்டீங்க. நான் சொன்னேன், என்னண்ணே வேஷ்டி வேற மாதிரி இருக்கு, இப்படி கட்டியிருக்கீங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு. எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மோடியோட பருப்பு இன்னும் தமிழ்நாட்டில் வழி கிடையாது. 2 பேரும் அவர்கிட்ட அடிமையா மாட்டிக்கிட்டோம். எங்களுக்கு வேற வழி கிடையாது, எங்களை மிரட்டி கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க. அதனால உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நாங்கள் ஏதோ சும்மா பேருக்கு ஓட்டு கேட்டு போய்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்டையும் போய் கேட்க முடியல, கனவுலாம் திட்டுறாங்க. மோடி பேரை சொன்னா அப்படி திட்டுறாங்க, கரெக்டா? கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, சொல்ல முடியாது மைக்கில். ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பு. 5 வருஷமா உலகத்திலே எந்த பிரதமரும் இப்படி எதிர்க்க மாட்டாரு. நம்ம நாட்டுக்கு பிரதமர் திரு மோடி இருக்காருல்ல, ஜெயிச்ச உடனே விமானத்தை பிடிச்சி ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. 50 நாள் சுத்தி பார்த்துட்டு இப்போ வந்திருக்காரு. விமான செலவு மட்டும் 5,000 கோடி ரூபாய்மா 5 வருஷத்துல. நமக்கு 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் போடுறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? உலகத்தில் இருக்கிற எல்லா கருப்பு பணத்தையும் எடுத்து வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன். போட்டாரா? 10 காசு போட்டாரா? என்ன பண்ணாரு? மினிமம் பேலன்ஸ் சொல்லி நம்ம வங்கி கணக்கில் நம்ம வச்சிருந்தது சேர்ந்து ஓடி விட்டாரு. இதுதான் மோடி அரசுடைய சாதனை. அதே மாதிரி பண மதிப்பீடு சொல்லி 500 ரூபாய் மட்டும் 1000 ரூபாய் மட்டும் செல்லாதுனாரு. ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? புதிய இந்தியா பிறக்க போதுனாரு. பிறந்துச்சா? தீவிரவாதத்தை ஒழிச்சாரா? 40 நாள் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி புல்வாமா பகுதியில் 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள், துணை ராணுவத்தினர் ஒரே இடத்துல கொண்டாங்க. நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய துணை ராணுவத்தினருக்கே இந்த கதினா நம்ம நிலைமை என்ன? ரொம்ப மோசம். தூத்துக்குடியில உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சு. அதை 100 நாள் நடந்த போராட்டத்தை எப்படி அடக்குறதுன்னு தெரியாம என்ன பண்ணாங்க? 13 பேரை பட்ட பகல்ல சுட்டு கொண்டாங்க. மறந்துடாதீங்க. அதுல ஒரு மாணவி அடக்கம். போராட்டம் பண்ண ஒரு மாணவி பேரு ஸ்னோலின் வாயிலே சுட்டாங்க. இதுக்கு தண்டனை கொடுக்குமா வேணாமா? தண்டனை கொடுக்க வேண்டிய நாள் ஏப்ரல் 18. ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை கொண்டு வந்து எல்லா தொழில் வணிகர்களும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. வேலை வாய்ப்பு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரனாரு. இந்த ஜிஎஸ்டியோட பாதிப்புனால இப்ப 10 கோடி பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கான். 50 ஆண்டு இந்திய வரலாற்றிலேயே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது இவ்வளவு மோசமான சதவீதம் இந்த திரு மோடி அவருடைய ஆட்சியில தான். இப்படிப்பட்ட இந்த மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா வேணாமா?
சொல்றோம். அதே மாதிரி ஏப்ரல் 18 இந்த ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் வாஷ் அவுட். டயர் நக்கியா? யார் டயர் நக்கி? எங்க போனாலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி மக்கள் நேர் விருப்பம் மாதிரி டயர் நக்கி. நான் சொல்லலைங்க, அது டயர் நக்கி நான் சொல்லவே இல்லை. அவர் சொன்னாரு. துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கி ஓபிஎஸ் கூப்பிட்டாரு. முதலமைச்சரை பார்த்து ஒன்னும் தெரியாத மண்ணுன்னு கூப்பிட்டாரு. ஆளுநர் கிட்ட போய் புகார் கொடுத்தாரு. 28 அமைச்சர்கள் மேல 200 பக்கத்துக்கு ஊழல் புகார் கொடுத்தது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா செஞ்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் வெக்கா சூடு சொரண மானம் ரோஷம் ஏதாவது இருந்தா தானே? இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு மாற்றம் முன்னேற்றம். இப்போ ஏமாற்றம் தடுமாற்றம். சூட்கேஸ். எத்தனை சூட்கேஸ்? அதாவது இப்படி இவரு திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல நம்ம முதலமைச்சர், அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாலும் ஞாபகம் இருக்கா? மக்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பிச்சு வச்சீங்களா? மக்கள் ஓட்டு போட்டது அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்காக முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சிக்கிட்டு கூவத்தூர்ல நடந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு எம்எல்ஏ ஓட்டர் பஸ்ல இருந்து இறங்கி ஓடினாரு, ஒரு எம்எல்ஏ சௌரியடி குடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடினாரு. இந்த கூத்துல இவர் என்ன பண்ணாரு? 10 மாசம் குழந்தை மாதிரி தவழ்ந்து தரையா போய் சசிகலாவோட காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு சசிகலா அம்மா மட்டும் தடுக்கலன்னா டேபிளுக்கு உள்ள இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியே வந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் எந்த பெருமையா சொல்றாரு. என் ஆட்சியில தான் 35,000 போராட்டம் நடந்திருக்கு, எந்த ஆட்சியிலுமே நடந்தது கிடையாது. எவ்வளவு பெரிய சாதனை. மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. எந்த ஆட்சியிலுமே போராட்டம் நடந்தது கிடையாது. என் ஆட்சியில தான் போராட்டம் நடந்திருக்கு. இதுக்கு சாதனையா? மக்களுக்கு வந்த சோதனை வேதனை. நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்காங்க, என்ன நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அனிதாவோட மரணம் மறந்துடுறீங்க. அனிதா யாரு? அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 7 விவசாய குடும்பத்து பொண்ணு. மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கம்மா, நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனா நீட் தேர்வை கொண்டு வந்து திணிச்சு நம்ம எல்லா போராட்டம் பண்ணோம். மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க, பெற்றோர்கள் போராட்டம் பண்ணாங்க, எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், எங்களை விட்டுருங்க. ஆனா நம்ம தேவையில்லாத வேலையா நீட் தேர்வை நம்ம மேல திணிச்சு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நாங்க டெல்லிக்கு கொண்டு போய் நீட் தேர்வு ரத்து பண்றோம்னு சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சு வச்சோம். ஆனா இப்ப அந்த தீர்மானம் எங்க தெரியுமா இருக்கு? மோடியோட வீட்டு குப்பை தொட்டில இருக்கு. நீட் தேர்வை கொண்டு வந்து திணிச்சு அனிதா அவர்கள் இறக்கிறதுக்கு காரணம் இந்த நீட் தேர்வு. இன்னொரு அனிதா வரணுமா நம்ம ஊர்ல? வரக்கூடாது. தலைவர் அறிவிச்சிட்டாங்க. ஆட்சி அமைஞ்சவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. அதே மாதிரி கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ், ரேஷன் விநியோகம் சீரமைக்கப்படும். கேஸ் விலை தாய்மார்களே நீங்க சொல்லுங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க. 400 ரூபாய். இப்போ எவ்வளவுமா? 900. உங்ககிட்ட காசு கொடுக்கறது அவங்க தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெட்ரோல் விலை, கேபிள் கட்டணம் குறைக்கப்படும், முதியோர் பென்ஷன் வழங்கப்படும், நகைக்கடன் 5 சவரன் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகளை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தள்ளுபடி. நாளைக்கே போய் வாங்கிருங்க. ஆட்சி வந்ததுன்னு தலைவர் தள்ளுபடி பண்ணிடுவாரு. நான் சொல்லலன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன? 5 கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய். இந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கையில மக்களுக்கு தேவையான திட்டங்கள். உங்களுக்கு தெரியும், சென்னை மாநகரில் இருக்கிற அத்தனை மேம்பாலமும் இப்ப போக்குவரத்து நெரிசல், இப்பவே இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கு. இந்த அத்தனை மேம்பாலங்களும் கட்டினது யாரு? நம்முடைய திமுக ஆட்சியில நம்முடைய தலைவர் கட்டினாரு எல்லா மேம்பாலங்களும். கட்டிப்பாலம் மேம்பாலம் யார் கட்டுறது? திமுக ஆட்சியில கட்டினது. டைட்டில் பார்க் யார் கொண்டு வந்தாங்க? நம்ம கொண்டு வந்தது. ஃபோர்டு, ஹுண்டாய் கொண்டு ஏகப்பட்ட தொழிற்சாலைகள். அதனால ஒரு வேலை வாய்ப்புகள் யார் கொண்டு வந்தா? தலைவர் ஆட்சி திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. மெட்ரோ ட்ரெயின் யார் கொண்டு வந்தா? தலைவர் கொண்டு வந்தது. நம்ம இப்படி சாதனையை சொல்லி கேட்கிறோம். திமுக தான் இவ்வளவு பண்ணுவோம் சென்னைக்கு. அதிமுக கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்டு வந்தாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? ஞாபகம் இருக்கா? மறந்துடாதீங்க. செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாதாங்க. எல்லாரும் தெருவுக்கு வந்தாச்சு. எங்கேயுமே மின்விளக்கு வசதி இல்லை. ஊரே தண்ணியில மிதந்துச்சு. நைட்டோட நைட்டா திறந்து விட்டாங்க. அது மட்டும்தான் அவங்க பண்ண சாதனை சென்னைக்கு.
பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காமா இந்த ஆட்சியில? சிவகாசியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? பொள்ளாச்சி முதல்ல சிவகாசியில இருந்தாரு. சிவகாசியில HIV கலந்த ரத்தத்தை பரிசோதிக்காம ஒரு கர்ப்பிணி பொண்ணோட உடம்புல ஏற்றி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தர்மபுரியில காலாவதியான கெட்டு போன ரத்தத்தை 15 கர்ப்பிணி பெண்களுக்கு தர்மபுரியில இருந்து கொடுத்து அந்த 15 பேரை இறந்து போயிட்டாங்க. கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்தையும் விடுங்க. பொள்ளாச்சி சம்பவம் தெரியுமா? பொள்ளாச்சியில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சது? பொள்ளாச்சி ஜெயராமன் துணை சபாநாயகருடைய சொந்த மகன் பேரு பிரவீன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்ல கூட்டிட்டு போய் ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை பண்ணி கார்ல இருந்து தூக்கி வெளில வீசி எரிஞ்சிட்டாங்க. அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்துட்டாங்க. விபத்துன்னு சொல்லி வழக்க மூடியாச்சு. இப்போ பொள்ளாச்சி பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார்? பாலியல் வன்முறை. ஒரு பெரிய மோசடி கும்பலே பாலியல் வன்முறை பண்ணி அதை புகார் டேப் பண்ணி காசு படுத்தி மிரட்டுறது. இப்படிப்பட்ட அந்த கேடு கெட்ட ஆட்சி தேவையா? வீட்டுக்கு அனுப்பணுமா வேணாமா? வீட்டுக்கு அனுப்பணும்னா நீங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க உறுதியா வாக்களிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிய வெற்றி உறுதி. நான் கேட்கறதெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கலாம். நம்முடைய சென்னை பகுதிக்கு, சென்னை மாநகருக்கு தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. மேயரா இருக்கும் போது உங்களுக்கு தெரியும், தலைவர் அவர்கள் தான் இந்த சென்னையோடைய உருவத்தை மாத்தினது. இவ்வளவு மேம்பாலங்கள் வந்தது, இவ்வளவு சாலை வசதிகள் வந்தது, பள்ளிக்கூடங்கள், மாநகராட்சியோட பள்ளிக்கூடங்கள் தரத்தை உயர்த்தினதுலாம் யாரு? மேயரா இருக்கும் போது நம்முடைய தலைவர் அவர்களும், அப்புறம் நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள் மேயரா இருக்கும் போது அத்தனை விஷயங்கள் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் இப்ப நம்ம உரிமையோட வந்து மக்கள் போய் ஓட்டு கேட்கிறோம், வாக்கு கேட்கிறோம்னா அந்த உரிமை தான் மக்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். அதனால வாக்காளர் பெருமக்களே, இன்னொன்று கேட்கிறேன். நடக்கிறது அம்மா ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, அம்மா வழியில வந்த ஆட்சி. அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இறந்தாங்க, என்ன மருத்துவம் பார்க்கப்பட்டது, என்ன மருந்து சாப்பிட்டாங்க, ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தாங்களா? இறக்கும் போது முதலமைச்சர் தானே கொடுக்கணுமா இல்லையா? அந்த அம்மாவை அடைச்சி வச்சு 80 நாள் அடைச்சி வச்சு யாரையுமே பார்க்க விடாம பண்ணி, ஒரு நாள் அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க, இன்னொரு நாள் அம்மா இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பில்லு போட்டாங்க. எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி 2 இட்லி. அப்புறம் ஒரு நாள் அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னாங்க. அம்மாவோட மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா? துணை முதல்வராக இருக்கிற ஒருத்தர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்போ அவர் முதலமைச்சராக இருந்தார், வாயை திறக்கல. சசிகலா வந்து பதவியை புடுங்கின உடனே நேரா பீச்சில் போய் சமாதியில உட்கார்ந்து தர்ம யுத்தம் நடத்தினாங்க. அவருக்கா தர்ம யுத்தத்தை நடத்திட்டு வெளில வந்து அம்மாவோட மரணத்துல மர்மம் இருக்கு, விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னது அவரு. இப்போ விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை கூப்பிடுறாங்க, போக மாட்டேங்கிறாரு. 6 வாட்டி கூப்பிட்டுருக்காங்க, சம்மன் அமைச்சிருக்காங்க, போக மாட்டேங்கிறாரு. ஏன்? அவரும் அதில் உடந்தை. சரிம்மா இருமா, பேசிட்டு போயிடுறேன், அப்புறம் வச்சுக்கோங்க. வாக்காளர் பெருமக்களே, உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், நம்முடைய தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். ஏப்ரல் 18ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? உறுதி செய்வீங்களா? ஏற்பவா? ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.